நான் எந்திரிச்சு வரும்போதே அம்மா டீ வச்சு வச்சுருப்பாங்க, ரெடியாக இருக்கும் டீ. பட் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே எந்திரிச்சிட்டேங்க. பால் வந்து ஃபஸ்ட்டு காய்ச்சிட்டு டீ தூள் போட்டு வச்சுட்டு வந்துட்டேன் வெளியில். தலைக்கு வந்து ஆயில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு 6 மணிக்காட்ட கிளைமேட் நல்லா இருந்துச்சுங்க. மார்னிங் நல்லா அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தலைக்கு எண்ணெய் வச்சுட்டேங்க. இனி வந்து தலைக்கு ஊற்றுவேன். அதனால தான் சரி போட்டிக்கெல்லாம் முன்னாடி கூட்டி விட்டுட்டு துளசிக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றி விட்டுட்டு வாசல் தெளித்து விட்டுடலாம் அப்படின்ட்டுங்க. ஏன்னா ஃப்ரைடே இல்லைங்களா, வெள்ளிக்கிழமைனாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த மாதிரி வாசல் தெளிக்கிறது கோலம் போடுறது மைண்டுக்கு வந்துடும். ஸோ அதான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அம்மாவும் எந்திரிச்சு ரெடி ஆகி அம்மாவும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு நம்ம இனி அரிசி ஊற வைக்காமல் இருக்கோம் அப்படின்ட்டு. டக்கு டக்குன்னு அரிசி ஊற வச்சுட்டேங்க. ஏன்னா குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுனா அது ஊறிடுங்களா, கழிஞ்சு வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட்டு குழம்பு வேலையை பார்த்துடலாம். அதனால் வந்துட்டு அது ஈஸியாக இருக்கும். அம்மா தான் மோஸ்ட்லி குக்கிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் டீ எடுத்துகிட்டு வந்துட்டேன். டிவியில் வந்து சாமி பாட்டு போட்டுட்டு நானும் அம்மாவும் பேசிட்டு போய் டீ குடிச்சிட்டு இருந்தோங்க. நம்ம புது வீடு ஷிஃப்ட் ஆனது சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணவே இல்லைங்களா. ஸோ அன்னைக்கு வந்து நல்லா திருப்தியாக அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டு ஒர்க்குக்கு வந்து கிளம்பிட்டேங்க.